தி பிரியாணி மேன் அப்படின்னு அழைக்கப்படுற அபிஷேக் ரவியை ரீசெண்டா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி அபிஷேக் ரவி ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு. அந்த வீடியோ எதை பத்தினா ஓயோ வர்சஸ் சென்மலி பூங்கா அப்படின்னு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்துற வகையில தான் அவரோட உடல் மொழி இருந்ததாகவும், மேலும் சென்மலி பூங்காவோட பேரை கெடுத்ததாகவும் 4 கேஸ் அவர் மேல வந்து போடப்பட்டிருக்கு. இதை போட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தேனாம்பேட் சேர்ந்த ஒரு பெண்மணி தான். இவர் மேல வந்து 4 கேஸ் வந்து போட்டிருக்காங்க. தி பிரியாணி மேன் பாத்தீங்கன்னா அபிஷேக் ரவி, இர்ஃபான் அண்ட் டெய்லர் அக்கா, அதாவது த டயாலு டிசைன் அப்படின்னு ஒரு பேஜை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பத்தி ஒரு வீடியோ போட்டதுனால தான் இவ்வளோ சர்ச்சைக்கு காரணம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த பிரியாணி மேன், அதாவது டெய்லர் அக்காவை பற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை இழுக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டு தான் அவங்களோட ஆன்லைன் கோர்ஸை அதிக விலைக்கு விற்று அதுக்கு டேக்ஸ் கட்டாமல் ஃப்ராட் பண்ணுறாங்க அப்படின்னு த பிரியாணி மேன் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இர்ஃபானும் பார்த்தீங்கன்னா அன்ஹைஜீனிக் ஹோட்டலில் போய் காசுக்காக வந்து ப்ரமோட் பண்ணுறாரு. அண்ட் அதையும் தாண்டி கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிறுத்தாமல் போயிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் தான் அப்படின்னு இர்ஃபான் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி டயாலு டிசைன்ஸ் அண்ட் இர்ஃபான் பார்த்தீங்கன்னா அபிஷேக் ரவி சொல்கிறதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு பதிலடி கொடுத்துருந்தாங்க. இது இந்த மாதிரி இருக்கும்போது A2D நண்டா டெய்லர் அக்கா உண்மையாவே ஸ்கேம் பண்றாங்களா அப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா டெய்லர் அக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்றது இல்ல, தி பிரியாணி மேன் தான் வந்து தெரியாம வந்து பேசிட்டு இருக்காரு, அவர் தான் வந்து தப்பா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு A2D நண்டா வந்து சொல்லியிருந்தாரு. A2D நண்டா பிரியாணி மேன் பத்தி பேசுற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம தி பிரியாணி மேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோ வந்தாரு. அந்த லைவ் வீடியோ பாத்தீங்கன்னா 3 ஹவர் கிட்ட இருந்தது. அந்த 3 ஹவர் வீடியோல பாத்தீங்கன்னா தி பிரியாணி மேன் ரொம்பவே டிப்ரெஸ்ஸா தான் பேசிட்டு இருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம A2D நண்டா வந்து வேர்ட் பிளே பண்ணி பேசிட்டு இருக்காரு, அவர் மேலதான் தப்பு இருக்கு, அவர் பேசுறது வந்து சரியில்லை அப்படின்னு தி பிரியாணி மேன் A2D நண்டாக்கு ரிப்ளை பண்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ஸா பேசியிருந்தாரு. அவர் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது அதை பத்திலாம் வந்து அவர் வந்து அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு. அண்ட் ஒரு லெவலுக்கு மேல போய் தற்கொலை முயற்சியும் பண்ண போயிட்டார். என்னை வந்து ஏன் இவ்வளவு பேர் வந்து ஹேட் பண்றீங்க, என்னால வந்து என் சைடு வந்து சொல்லவே முடியல, எனக்கு ஏன் இவ்வளவு ஹேட்ரட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நல்ல வேலையா அவங்க அம்மா வந்து தி பிரியாணி மேனை வந்து காப்பாத்திட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து தி பிரியாணி மேன் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ வந்து தி பிரியாணி மேனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ A2D நண்டா இதுக்கு ஒரு ரிப்ளை மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து சொல்லாம இந்த ரிப்ளையை சொல்லியிருக்காரு, தி பிரியாணி மேனை டேக் பண்ணாம. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சின்ன தவறு செஞ்சிருந்தாலும் எல்லா மனுஷங்களையும் மன்னிச்சிடுங்க, அவங்க செஞ்ச செயலை ஹேட் பண்ணுங்க, அவங்கள ஹேட் பண்ணாதீங்க, நாலேஜை ஷேர் பண்ணுங்க, நெகட்டிவிட்டியை ஷேர் பண்ணாதீங்க, கைண்டா இருங்க, டாக்ஸிக்கா இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை ஷேர் பண்ணி A2D நண்டா உண்மையான வரிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தான் வந்து அவர் லேட்டஸ்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுலயும் அவர் வந்து அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.